பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்திற்கு அரசு பணி ரத்து செய்யப்பட்ட தீர்ப்பு குறித்து செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய ரத்து செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு அடுத்ததாக முடிவு செய்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அந்த அரசாணை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தவருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்காக தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தோர் குடும்பத்தவருக்கு அரசு பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணி நியமன ஆணையை தன் கைகளால் வழங்கியிருந்தார். பணி நியமன ஆணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரணையின் போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது அரசின் கொள்கை முடிவு. கரூரில் கூட்டத்தை சரியாக காவல்துறை கையாளதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதனால் தான் உயிரிழப்பு நடந்தது. உயிரிழந்த 41 பேர் மீதும் எந்த தவறும் இல்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார். கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அனுமதி தேவையில்லை என டிஎன்பிஎஸ்சி தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை கேட்ட உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு சாதாரண பணி வழங்கியதாக அரசு கூறுவதை ஏற்க முடியாது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அரசு பணி என்றால் அரசு பேருந்து போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் அரசு பணி வழங்குவீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தது. தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்பக்கூடிய சூழல்ல இந்த 41 பேர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய ஆணையை மதுரை கிளை நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது.